நீட் தேர்வு ரத்தம் அதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னு தெரியுமா? இது வெறும் பேப்பர் லீக் கேஸ் கிடையாது. இது ஒரு எக்ஸாம் மாஃபியா ஆபரேஷன் சொல்றாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கை சேர்ந்த சுபம் அப்படிங்கிறவரு இவரு இந்த மோசடியை செஞ்சிருக்காரு. விசாரணையில ஷாக்கிங்கான நியூஸ் தெரிஞ்சிருக்கு. புனேல இருக்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து இந்த கொஸ்டின் பேப்பரை 10 லட்சத்துக்கு வாங்கி ஹரியானால இருக்கிறவர்கிட்ட 15 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. வெறும் 5 லட்சத்துக்கு அம்புட்டு பிள்ளைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. மதுரையில நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் ரோட்ல இறங்கி நின்னு போராட்டம் பண்ணா அந்த பிள்ளைங்களை போலீஸை விட்டு குண்டு கட்டத்துக்கிட்டு போய் உள்ள வைக்கீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரோட்ல இறங்கி போராடுற பிள்ளைங்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அப்போ சோசியல் மீடியா மூலமா போராடலாம்ல. சோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும். அங்கங்க பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகும்போது பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க கூட பார்க்காம இன்னர்ஸ் வரைக்கும் செக் பண்ணி படாத பாடு படுத்தி எடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம பாத்துக்கிறதுக்கு பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் நகைய வச்சு வீட்டை வச்சு அதை இதையும் வச்சு கடனை வாங்கி படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க படாத பாடுபட்டு சாப்பிடாம தூங்காம எங்கேயும் போகாம அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி படிச்சு எக்ஸாம் எழுதி அப்பாடா அப்படின்னு சொல்லி நிற்கும் போது நீ எழுதுனது வேஸ்ட், நீ மறுபடியும் படிக்கணும், நீ மறுபடியும் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை படுத்துறதுக்கு எதுக்குதான் இந்த நீட் எக்ஸாம் வைக்கணும்? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.